ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய கிராமத்து ஸ்டைலில் பச்சை மொச்சை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஜனவரி மாதம் அப்படின்னாலே நிறைய மொச்சை கொட்டெல்லாம் கிராமத்து சைடில் நிறையா இருக்கும். மொச்சை கொட்டை காரக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு நான் தட்டி சேர்த்துருக்கேன். 2 ஆனியன் பொடிசாக கட் பண்ணி ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். மொச்சை கொட்டை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துடலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது சீரகம் தூள் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸு குக் ஆனதுக்கப்புறமா தண்ணியும் வற்றி வந்திருக்கு. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு புளி கரைசலை ஊற்றிக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளவுதான். சூப்பரான நம்ம கிராமத்து பாணியில் பச்சை மொச்சை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.